அது எதுக்கு சாப்பிடணும்? நல்லா சாப்பிட்டியாப்பா? நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டியா? அருமையான உணவு. சூப்பரா இருக்குமே. வடை சாப்பிட்டியா? வடையா? ஓட்டை வடை. 6 வடை சாப்பிட்டேன். ஓட்டை வடை 6 வடை சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். அத கழிச்சா சாப்பிட்ட உடனே எங்க அம்மா ரசத்தை நின்னு ஊத்தி பாரு. எப்படிடா? சல நல்லா இருக்குமா? நம்ம அப்படி இருக்கும் ரசம். என்னம்மா எங்க தந்தாக்கு ஒரு ஞாபகம். அந்த ரசத்தை நான் குடிப்பேன் பாரு. எப்படி குடிப்பா? இப்படி வாங்கி குடிப்பேன் நான். அப்படியே முடக்க முடக்கணும். காய வச்சுக்கிறேன். சத்தியமா. ஏன்னா நல்லா இருக்குமா ரசம்? ஓ ரசம் நல்லா இருக்கா? பூ கைக்கும். அம்மா பால் ஊத்தானா இல்லையாடா? ஏண்டா ஐயா உப்பு கைக்குமா? ஐயா நீங்க சாப்பிட்டது இல்ல எல்லாம் சரியா இருந்தது. சரியா இருந்ததா? என்னடா சரியா தின்றாங்க, நீ உப்பு கறி தின்ற? அவன் சாப்பிட்டு பாய்க்கல. எதனா பழப்புல என்ன மாறி இருக்குமோ? என்ன மோட்டர் செட்டடா அம்மா? வா நான் சாப்பிட்ட உடனே ஏய் அம்மா எனக்கு பால் கொடுக்கும் பாரு. அம்மா இதுக்கு எல்லாம் பால் பால் எடுத்து பால் பால் அவனும் குடிச்சிட்டு புள்ளன்னு தான் பாத்துக்கிறான் பழகுது. ஏமா பால் சாப்பிட்டு போயின்னு பாக்குறேன். ஆடாத்துல சுத்த காசு டேய் 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 விளக்கமா சொல்லு. அந்த காளை மாட்டு பாலுமா? காளை மாடு பால். ஆ. காளை மாடாயா பால் கறக்கும்? டேய் காலையில கறந்த பசுமாட்டு பால். அதேதான். வா நல்லா சாப்பிட்டியா? எல்லாம் சாப்பிட்டுங்க. அம்மா சாப்பிட்டாரா? வேற என்ன கேக்குறே? என்ன கேளு. வடை சாப்பிட்டியா? வடையா? அதான் சொன்னேனடா. 6 வடை சாப்பிடுறாங்கடா ஓட்டை வடை. ஏய் ஓட்ட வடை ஓட்ட வடை. போட்டானா வாத்தல்ச்சாவடியா? சத்தம் சொல்ற போட்டா சத்தம் சொல்ற. உள்ள போய் அப்படியே போய் நான் தூத்துற போடுறே. டேய் இங்க போடா, முன்ன ஏன்டா வர்றாங்க பின்னாடி? இப்படி வாடா. முன்னுக்கு வாடா. பின்னாடியே போய் பெட்டு கார் சூத்துற மாதிரி தான் சூத்துற வஞ்சிக்கிறேன். அம்மா இதுல கரண்ட் வருமா என்ன? வச்சு பாரு. ஆஹா. ஏன் கரண்ட் வருது வச்சு பாரு. நானே பண்ணிக்கு கரண்ட் வைக்கிறேன். நான் போய் கை வச்சு நான் மாட்டிக்கணும்னா மாட்டிக்கா. மலாட்டை வச்சுக்கிறேன். அதனால நான் வைக்கிறேன். நான் தப்பு கிடையாது. மழை டைம் வச்சுக்கிறேன். நம்ம வீட்டுல டைரியில வச்சுக்கிறேங்க. சரிம்மா உண்டவனுக்கு தொண்டனுக்கு உண்டு. ஆமா ஆமா ஆமா. அதனால எனக்கு சாப்பிட்ட உடனே உறக்க வருகின்றது. நான் சென்று சிறிது நேரம் உறங்கிவிட்டேன். உணவு இருந்த உடனே உறங்க கூடாதுப்பா. ஏமா தூங்கக்கூடாது. கொசு வரும். டேய் சனிடா. கொசுடா கொசு. கொசு. கொசுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியல கம்யூனிட்டி. நீ வேற கொசு எப்படி கத்தும்? எப்படி? கத்தும். கொசு எப்படி கத்தும்? வித்தியாசம் இருக்கு. உனக்கு தெரியாது. நல்ல வித்தியாசம் பண்றாங்க எங்க பண்ணிக்காங்க. அம்மா உருவா பாரு. அப்பா பொம்பளைக்கும் வரணும். டமடம 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 பானை இங்கிட்டா அப்பா. எங்க பார்த்தா? எங்கடா பார்த்தீங்க? அவன் பின்னாடி பார்த்து இருப்பான் போதுமா? எங்க பார்த்தீங்க? நான் பார்த்தேன். கேளுங்க எங்க பார்த்தீங்க? எங்கடா பார்த்தா? எங்க பார்த்தீங்க? என்ன இடத்துல பார்த்தா? எங்க இடத்துல? ஐயா என்னவா ஆறு கணக்கு நீனவா அடி பச்சை தேவையா? அடே நான் பச்சை தேவையா? நம்ம என்ன பச்சை பச்சை தேவையா? தேவதை தேவதை என்ன போய் சொல்றேன்? ஆனந்தா அம்மா அப்படி என்றா உறங்க பாரியா? ஆமாமா இல்லப்பா உறங்க கூடாது. உணவு அருந்த உடனே உறங்குனா அது வேகம் சொல்றாங்க. உடலுக்கு ஆகாது ஆகாது. உடனே சாப்பிட்டு பார்த்தா தீர்ச்சிருப்பா. சரிம்மா. ஒண்ணு 3 கேள்வி கேட்கப்பா. 3 கேள்வியா? ஆமா. என்னென்ன கேள்விமா? 3 கேள்வி என்றால் என்ன தெரியுமா? என்ன? முதல் கேள்வி நம்முடைய அரண்மனையில் உங்க அப்பா வெள்ளி தட்டுல உணவு அருந்துவார். அப்பா வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவாரு. ஆமா ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. செத்துட்டாரு. ஏய் அட பாவி. சேத்பட்டு போய்கிறாரு. ஏய் புனாக்க வேணாரு. புண்ணாக்கு வாங்காது ஊற வச்சு ஊத்த போறா இருக்கும். நான் மாடு நானு குடிக்கிறேன் நானு. புண்ணாக்கு வாங்காது போனாரா? நீ பாத்தீங்க போங்க சொன்னாரா? என்னடா? ஏய் என்னடா? என்ன எவ்வளோ உன்னை நான் மீதியா விட்டு அனுப்புறேன். நான் நடக்குன்னு தெரியும். காது அப்படி பிஞ்சு பிடி பிஞ்சு பையா என்ன பிஞ்சுதான் போயிடுச்சு. முதல் கேள்வி அப்பா தான் சாப்பிடுவாரு. சரி அப்பா இல்ல. அப்பா வெள்ளி தட்டுல உணவு அருந்துவாரு. ஆமா. தற்போது உங்க அப்பா இல்ல. அப்பா இல்ல. அந்த வெள்ளி தட்டுல யார் உணவு அருந்துவது? அப்பா இல்லனா அம்மா அப்பா இல்லனா அந்த வெள்ளி தட்டுல நான் தான் சாப்பிடுவேன். அப்போ
நான் சாப்பிடுவேன். அந்த வெள்ளி தட்டுல நீ சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். சாப்பாச்சுடா. முதல் கேள்வி அவனை தகுந்த பதில் சொல்லிட்டான். கூண்டில நாக்கு பிடிச்சி போத்துட்ட பாரு. இரண்டாவது கேள்வி என்றால் என்ன தெரியுமா? என்னமா? நம்முடைய அரண்மனையில் ஒரு புறையோடு இருக்கிறது. புறை என்றால் என்ன? குதிரை. வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வார். அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி அப்பா சவாரி செய்வாரு. ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா சேத்பட்டு போய்கிறாரு. அதான் போய்கிறாரு வேலைக்கு. பொழுது இல்லப்பா. இல்ல. அதனால அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வது? அப்பா இல்லனா நதி சொல்ல தேவை நான் தான் ஏறி சவாரி செய்யணும் தப்புனே. ஆமாமா. அம்மா அப்பா இல்லனா அந்த குதிரை மேல ஏறி நான் தாமா சவாரி செய்வேன். ஏய் செய்வா செய்வேனா? செய்வா செய். பையன் எப்ப இருக்கிறான் தெரியாமா? ஏய் குதிரை மேல ஏறி சவாரி செய்வாரு. அவனுக்கு அதான் கேட்டான் செய்வியான்னு கேட்ட செய்வியா குதிரை சவாரி செய்வல நான் என்ன தப்பா கேட்டேன். அப்படி என்றால் அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நீ சவாரி செய்வேன். செய்வமா? நீ செய்வேன். இரண்டாவது கேள்வி சோப்பா தக்க உள்ள போய் மேல வந்துங்க. மூன்றாவது கேள்வி என்றால் என்ன தெரியுமா? என்னடா இத பாத்தியப்பா, இவ்வளவு பெரிய அரண்மனையில் நானும் உங்க அப்பாவும் இந்த பஞ்சன மெத்தையில படுத்து உறங்குவோம். பஞ்சன மெத்தையில? ஆமா. நீ அப்பாவும்? ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. இந்த பஞ்சன மெத்தையில என் கூட யாரு படுத்து உறங்குறது? அப்பா இல்லனா டேய் என்னடா புள்ள நீ டேய் வா அட பாவி என்னடா இது மாதிரி சாட்சி எனக்கு கிடைக்கிற நாடா புள்ள நீ டேய் இந்த சாட்சி எனக்கு கிடைச்சி இருந்தது டேய் என்ன துணிய நாய் வசன மாதிரி ஓஜன உண்டா பையன் நாடா புள்ள நீ. அம்மா பஞ்சனமத்திலே நீயும் அப்பாவும் ஒன்னாதான் படுத்து உறவுவீங்க. அப்படி அப்பா இல்லை என்றால் நீங்க தனியா தான் படுத்து உறங்கணும். டேய் போடா தனியா படுத்து தூங்குவாங்களாம். அவன் அப்பா இல்லைன்னா அம்மா தனியா தான் தூங்கணும். ஐயோ போடா டேய் ஒண்ணும் தெரியல ஐயோ என்னடா நாட்டுல தெரியல பையடி போடா போல நல்லா பஞ்சவர்ண கிளி மாதிரி வந்துக்கிறீங்க வேற. ஊசி பார்க்கறதுக்கு நான் தான் எடுக்கணும் கொஞ்சம் சீட்டு. ஆனந்தா அப்படி என்றால் அந்த பஞ்சன மெத்தையில நான் தனியா படுக்கணும். தனியா தான் படுக்கணும். நான் தனியா படுத்துறேன். தனியா தான் படுத்துறேன். ஆனந்தா அம்மா நான் தனியா படுக்கணுமா? தனியா தான் படுத்துறேன். ஆனந்தா அம்மா நீ ஐயோ பூவி எடுத்து வைக்கணும் பின்னாலே பல்லு வளர்க்கிறியா? எம்மா சவுத்து வச்சியா? சவுத்து வேறியா? தொண்டை பண்ணியா? கங்கர மெத்தில வந்து வெந்து எங்க ஆகாத்துக்கு நீங்க பொம்பளை மஞ்சள் கொஞ்சம் மயில் போட்டு தெரியல. இப்ப யார் கால வைக்க போறா? என்ன கெட்டு செவ்வாய்க்கிழமை கால வைக்க போறேன். நாய் நாள் மாட்டிங்க. அந்த பக்கம் போய் இந்த பக்கமே வரக்கூடாது அம்மா அவனை. அப்ப நான் சொன்னதை
அதான். ஏய் குரங்கா இல்லையா குரங்கடா நாதாரு கம்மநாட்டி பையா டேய் 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 அட வெறி புடிச்ச நாயா அவன் எதுக்கோ 200 ரூபாய் லோல் பட்டுந்தான்டா மோனாரா அவனை போய் எங்கேயோ இருக்கிறவனு தூக்கின்னு வர டேய் ஐயோ டேய் உள்ள போய் சொல்றா சனியை முடிச்சோன்னா அங்க எங்கேயோ போனி அங்க போய் தோழிக்கிறது இங்கேயா வந்த அவன் கண்ணே தெரியல போய் உள்ள போடா ஏய் என் மோன தலை மேலே அடி பண்ண இங்க வெளியே வந்த நீ முதல்ல உள்ள போ ஏமா ஏன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி ஓய்ச்சி வைக்காத என்னத்துக்குமா உயிரை வாங்கிக்கிறேன் சுத்திய நெருகிட்டு போறான்டா சுத்திய பாவியா அப்படியா அவன் கண்ணியத்துல வரான் தானே சொன்ன நான் சாமியா சாமியா அப்புறம் ஏமா அவனை தலைமையில 2 போட்டு இஸ்து கடை சொன்னான் கண்ணாட்டி அவங்க என்ன சந்தோஷமா இருக்கு ஒரு இடம் பூஜைவியா அவன் உன்னால தம்மா இந்த நிலைமைக்கு வந்துக்கிறானே அவன் பாரு ஏய்
மரியாதை அவனை 2 வச்சு உள்ள அனுப்புங்களா அவனை நமக்கு இஸ்பா என் மேல குதிரை டேய் அப்படி என்ன டேய் ஜீவா செட்டில்மெண்ட் ஆகி போய் சேருது இது சொன்னே இது காட்டு என்னம்மா இது என்னப்பா ஒரு மகனிடத்தில் இப்படி நடந்து கொள்வது நீங்கள் யார் என்னுடைய தாய் உன்னுடைய மகன் அல்லவா நான் அப்படி இருக்கு ஒரு தாயானவள் ஒரு மகனிடத்தில் இப்படி எல்லாமா செய்வது தவறம்மா தப்புமா இது தவறா ஆமா இது தவறு இல்லப்பா தவறு இல்ல நாய் உள்ள வெளிய அனுப்புற பாய் ஆளு விழுங்க மகனே எனக்கு கைது கட்டி எனக்கு கட்டி விடுங்க எனக்கு குத்தி விடுறான் சிக்னல் கொடுத்து பத்தியா பாருப்பா இது தவறு இல்ல ஏன் தெரியுமா ஏமா நீ அயல்நாட்டு சென்று பட்டப்படி குடிச்சிட்டு நீ தாய் திரும்பி வந்திருக்கிற அந்த அயல்நாட்டுல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படிலாம் பேசிருக்கிறியா பழகிருக்கிறியா நடந்திருக்கிறியா அப்படின்னு உன்னை நான் சோதனை செய்து பார்த்தேன் ஆமா அம்மா நானும் அயல்நாட்டில் படித்தவன் அதனால அயல்நாட்டு பெண்களோட ஏதாவது தகாத உறவு வைத்திருப்பேனோ என்று என் மீது சந்தேகம் அதனால என்ன சோதனை செய்து பார்த்தேன் நான் பயந்தே போய் விட்டப்பா சரி நடந்ததெல்லாம் மறந்துடலாம் புறப்படுங்க போகலாம் ஆனந்தா இருப்பா அவசரப்படாத இரு ஒன்னும் மேட்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறது ஏமா ஒரே பதட்டமா இருக்கிறது ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா இங்க நடந்தத உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வச்சுக்க உங்க அப்பா என்ன சும்மா விட மாட்டார் அம்மா நான் யாரிடத்துல சொல்ல மாட்டேன்னு நீங்க பயப்பட வேண்டாம் புறப்படுங்க போகலப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறது இத பாருப்பா இங்க நடந்த உண்மையை யாருக்கிட்ட எடுத்து சொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு சத்தியம் நான் சத்தியம் செய்து கொடுத்தால் தான் நீங்க இது நம்பிக்கை வரும் சரிம்மா உங்க விருப்பப்படியே செய்து தரேன் இங்க நடந்த விஷயத்தை யாரிடத்துல சொல்ல மாட்டேன் இது சத்தியம்
கட்டி பிடிக்கிறாங்க. இவன் எப்படிப்பட்ட செயலை செய்யலாம் பாத்தியா? நான் பார்த்துட்டேன். அவன் 10 மாசம் சுமந்து பெற்ற தாயாக இருந்திருந்தா இப்படிப்பட்ட செயலை அவன் செய்திருப்பானா? செய்திருப்பானா? நான் யாரும் செயலை செய்யலாம். 3 நாள் சுமந்த பெற்றது தாயை விட வளர்த்த தாய் தாண்டா முக்கியம். தாய் என்று பாராமல் தாரமாக நினைத்தாய் என்ன நன்றி கட்டுவது. அப்பா நானே பகையானேன். கல்யாண ஆசை வந்தா என்கிட்ட ஒரு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? நல்ல ஒரு அதை விட்டுட்டு போயும் என்ன நடந்து தெரியுமா? அப்பாவுக்கு தான் வயசாகி போச்சு. சித்தி என்ன சொல்ல போறாங்க? நம்ம ஏறிங்க கோயிலாம் ஒரே ஒரு முறை அப்போ எனக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு ஒருத்திருந்தால் உனக்கு கேட்ட பெண்ணை பார்த்து முன்னனுப்பி பிறன் என்று அழகு பார்த்து உன்னுடைய கல்யாணத்தை அதை விட்டு உன்னை எப்படிதான் தூக்கி வளர்த்தா அந்த அம்மம் என்று பாருக்காமல் இப்படி வந்து தவறு செய்து விட்டாயப்பா. ஒரு முறை இன்பார்த்தையை கேளுங்களப்பா. என்ன பெற்றெடுத்த தாயாக இருந்தால் இப்படி எல்லாம் செய்வாய் என்று கேட்கின்றேன். இவன் செஞ்சாலும் செய்வான். என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள். தாயின் முகத்தை கூட பார்க்காத பாவினார். ஆனால் தாயாக வந்தவர்கள் இவர்கள். என்னை பெற்றெடுத்த தாய் உயிரோடு இருந்திருந்தால் என்னை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பார்களா என்று தெரியாது. ஆனால் பெற்றெடுக்க மகனாக இருந்தாலும் என்னை பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வெள்ளி கிணத்திலே சோறுட்டி இப்படியெல்லாம் வளர்த்த இந்த தெய்வத்தை நான் அப்படி தவறாக நினைப்பேனா? கேட்டு பாருங்க. அப்பா இவள் நல்லவளே கிடையாதப்பா. இவள் ஒரு சதிகாரி, இவள் ஒரு நாசக்காரி. நாசக்காரியா? ஏன் பச்சையா சொல்லனா இவ ஒரு பச்சை தேவடியா? கேள்வி கேட்ட பத்தியா? கேட்ட பத்தியா? இவன் கேள்வி எப்படி கேட்டானா? அவன் செய்ய மாட்டானா? நான் பார்த்தேன். அவன் செய்ய மாட்டானா? பார்த்தேன். எப்படி எப்படி செய்துட்டு போகலாமா? பாருங்க பாருங்க பாருங்க. எனக்கு மகன் அல்ல. சரி. நான் அவனுக்கு தந்தை அல்ல. சரி. இருந்தாலும் இவன் இந்த நாட்டில் இருக்க கூடாது. ஆகையால் சிறுக சிறுக சித்திரவதை செய்து இந்த நாட்டை விட்டு கடத்தி விடு. ஆகட்டும். அரவழி
எத்தனை நாளா தான் பாத்துக்கிறேன் நினைச்சுக்கிறேன். மாமா யார் மாமா? யாரா? யார் பார்த்து மாமா சொல்றான்? ஏய் கிராஸ் கிராஸ் மாதிரி பேசுறான். டேய் என்ன வாடா ஐயா ஏய் நான் உனக்கு மாமனா? நீங்கள் தான் மாமா. சத்தியமா? சத்தியமா? நாய் மாமன் நாய் மாமன் நாய் மாமன். எச்சல அன்று மாபெரும் சபையில ஏ உன் தங்கச்சி என்ன பேசும்போது கூட சேர்ந்து பேசுறீ. அப்ப தெரியலையா நான் தாய் மாமனு? நாய் மாமா தாய் மாமனா நாய் மாமனா? நான் ஒரு எச்சாலே ஒரு நாய் நக்குறேன். நானாடா நாய் நக்கணையால அது கூட செருப்புக்கு சமம். கால் செருப்புக்கு சமன்னு சொல்றேன். செருப்பு செருப்பு பண்ண வேலையை பாத்தியா? அன்று ஏதோ தெரியாமல் அவசரப்பட்டு பேசிவிட்டேன் மாமா. நடிகிற மாதிரி பேசி மன்னித்து விடுங்கள் மாமா. நான் ஆத்திரத்தில் தவறு செய்யவில்லை மாமா. ஆத்திரத்தில் அறிவிழக்க கூடாது. ஆமா கோபத்தில் குணத்தை வைக்க கூடாது. ஆமா. இது ரெண்டுத்தையும் ஏந்துட்டா உயிரோடு இருக்கவே கூடாது. அவன ஆத்திரம் வந்தா எங்களுக்கு மூத்திரம் வரும் உடா மேட்ல அங்க ஐயா ஏய் எப்போது என்ன எழுத்து பேசுறீங்களோ அன்னைக்கே வச்சு நான் உங்க குடும்பத்துக்கு கொல்லி நானு. இந்த நாடு நகரம் அனைத்து உங்க கைக்கு வரக்கூடாதுக்காகத்தான் தரிசித்த தீர்த்த நாளை என் தங்கச்சியும் ஆகையால இந்த நாடு நகரம் அனைத்து எங்களுக்கு சொந்த நாட்டை விட்டு போறா. ஆனா அந்த நாயை போக முடியாதடா. நாட்டை விட்டு போக முடியாதா? முடியாது. அந்த நாட்டை விட்டு என்ன
உன் குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சேன். ஆமா கெடுத்துட்டேன். எடுத்தாச்சு அவ்வளவுதான். இனி எனக்கு என்ன குறை இருக்கு? எந்த குறையும் கிடையாது. கைட்டு சொல்லாயா கைட்டு என்ன பாக்குறா? கைட்டா டேய் கைட்டா. கைட்டு அவள உள்ளமா கைட்டிக்கிறா. அட ஏங்க அவன் ஏன் அடிச்சு கிடக்குற? யா உங்க பாப்பா தான் அவனை கட்டி பிடிச்சி மொத்தம் கட்டுங்கன்ட்டு. அப்படி செய்ய சொல்ல நான் அடா கூட்டி கொடுத்த டாபரு. சொல்லிக்க. ஏய் நாங்க பூட்டி கொடுத்தானே கார் வாங்கி வச்சுக்கிறோம். ஏண்டா ஹேய் நாட்டை வந்து கேட்டீங்க குட்டி சோறாயின்னு அவங்கள அங்கே அடிக்கிறீங்க. நீங்க 2 பேரையா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறீங்க. எங்களுக்கு யாரு கிடைக்கலாம் நாங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்குவோம். அப்படி செய்ய சொன்னதே நான் தான். கூட்டி கொடுத்தோன்னு கேட்கறேன். எனக்கு ஈனமானம் கிடையாது. ஆமா சோறு சோறு கிடையாது. கிடையாது. சோறு சோறு கிடையாது. ஆமா நாங்க சோத்து பதில் பீத்துணும். ஏய் மாட்டி நாளைக்கு அப்படி வர ஆரம்பிச்சு அன்னைக்கே போச்சு ஆதல் போய் சொல்லி போச்சுட்டேன். கூட்டி கொடுப்பது குருகலாச்சம். காட்டி கொடுப்பது கடவுள் சித்தம். நான் சொல்லல. எடுக்கிறது பிச்சை இன்னும் அதில் பார்த்த பெருமை. பெருமை சொல்றான் பத்தியா? ஆடே சரி நான் தெரியாம கேக்குறேன். கத்தி சொல்லி போட்டு வச்சிக்கிறேன். தெரியல 9 வருஷமா ஆசிக்கிறேன். ஆடா போய்ங்களா அத்திரி 9 தானா? சொல்றேன் 9 ஆண்டு நிறைவேறி போகுது. 9 ஆண்டு. ஏய் 9 சொல்ல கோவம் வரும். ஏன் அவரே கிராஸ் தான். 9 ஆண்டு நிறைவேறி போகுது. சரி 9 ஆண்டு நிறைவேறுது. ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்களுக்கு சம்பளம்? உண்மை சொல்லுவா போய் சொல்லுவா? உண்மை மட்டும் சொல்லு. யாரா கம்பெனி எல்லாம் போய் சொல்றவங்க தான். உண்மையாவே கேக்குறேன். 2500 ரூபாய். 2500 ரூபாய். என்ன நீ வெட்டி முடி 2500 ரூபாய். ஆ. என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ சொல்லுவார் தான் அவரு. 2500 என்ன வெட்டி முடிக்கிற? உக்காந்தீங்கன்னா கிக்கு முக்கு நீங்கற. அவரு இதுக்கு 2500 ஊடுறா. இப்ப கேக்குறியா? உண்மை சொல்லுமா நான் போய் சொல்லுமா? உண்மை மட்டும் சொல்லு. 1500 ரூபாய் எனக்கு. யாரா? 1500. என்ன நீ போய் சொல்ற? உக்காந்து காது குடு யாரா? உட்கார்ந்து பாரு தெரியும் உனக்கு. 1500 புகை வருதுடா பின்னாடி. உட்கார்ந்து டேய், பாரு டேய், டேய், டேய். அடக்கு தம்பி உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன? நல்ல வேலை நான் பக்கத்துலயே அப்படி ஆனமே இங்க புராணம் தான் கேட்பாங்க நான் நினைச்சேன். ம். நல்ல வேலை புராணங்க கேட்கல. ஏன்? புராணம் கேட்டுருந்தா இவர் சூர வேஷம் ஆடி இருப்பாரு. இவர் சூர வேஷம் எப்படி ஆடுவாரு? வெளி வரும்போது என்ன பாட்டு பாடுவாரு? அவருக்கு தெரியுமா உனக்கு சூர வேஷம்? ஆட அந்த சின்ன புட்டின வருவாரு பேரு. பாச்சா சூராட்டி சூர நல்லா சூத்தடிக்க. ஆனா அது ஒண்ணும் உண்மைதான்டா நீ சொல்றது. இது ஆகி போச்சு 100 ராத்திரிக்கு மேல ஓடுது. ஆனா 100 ராத்திரியே இவர் என்ன பாடுறான்னு எனக்கு புரியலடா. தெரியும் இதே மாதிரி பேச்சுதான் 1500 ரூபாய் ஏய் ஓச்சு வாங்கி போறாங்க. வாங்கி போயிடுறோம். 2500 வருஷம் பாருக்கிற. உங்ககிட்ட எவ்வளவு பணம் வச்சிக்கிற? எவ்வளவு சேர்த்து வச்சிக்கிற சொல்றா? என்னது? ஏய், எவ்வளவு வச்சுக்கிற நீ? அவங்க பாப்பால தான் வச்சுங்க. ஏய், அவங்க பாப்பாவா? ஆடா பாவி இடியாடா வச்சுக்கிற. இவன் எப்ப பார்த்தான் அந்த எவ்வளவு வச்சிக்கிற பணம் மீதி? ஒண்ணும் இல்லைங்க. எதுக்குடா வாரிங்க மானங்கட்டு போறியா? ரேடியோ டென் வராது. எதுக்குடா வாரிங்க? என்னடா என்ன மானம் கட்டவன்றான்? எதுக்கு வர்றீங்க நீங்க? அப்ப அந்த இதுதான் செய்யணுமா? சம்பாரிச்சா சேர்த்து வைக்கணும். ஆ, இல்லையா கம்மி ஊடுறோம். ஆமா அவர் பூஜை இப்போ- கொடுத்து 2 கார் புக் பண்ணிக்கல மறுபடியும். சத்தியமான உண்மைதான்டா. எனக்கு தெரியுமே. என் தங்கச்சி ஓடி ஒருத்தன் ஆ. 10 லட்சம் ரூபாய் சொந்தக்காரன் இன்னைக்கு நானு. ஏய், வெளியே வணிக ரேஸ்ட். இது கூட்டி கொடுத்ததுல